உங்களுக்கும் அவருக்கும் உள்ள அந்த புரிதல் வந்துச்சுன்னா அவர் சொல்லுவார், நீங்க செய்வீங்க. இவ்வளவு உங்களுக்கு ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுக்கணுங்கிற விஷயமே வேணாம். ஆனா அந்த ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் ஒருத்தங்க கண்டிப்பா வேணும் இல்லையா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்துட்டு இருக்காரு அந்த ரதத்துல. அப்போ பிலிப்பிட்ட ஆவியானவர் வந்து ஏவி நீ போய் அந்த ரதத்தோட இணைஞ்சுக்கோன்னு சொல்றாரு. ஏன்னா அப்போ வந்து அவர் கேட்கிறாரு, ஒருத்தன் எனக்கு சொல்லலைன்னா எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு. அப்ப சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க கண்டிப்பா வேணும், ஒரு அளவு வளர்ற வரைக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏன் என்ன கேட்டா உங்களுக்கு மேல ஒரு ஆலோசகர்கள் வச்சிருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம மாம்சத்துல பரிபூர்ண கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி வரதுக்கு முன்னாடி வரைக்குமே மாம்சம் வந்து ஒட்டி இருக்கும் இல்லையா? சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆத்துமாலம் மண்ணு ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த நிலையில இருக்கும்போது நம்ம 100% தேவனுடைய காரியங்களை செய்யறதுக்கு தடுமாற்றமா இருக்கும். எல்லாம் இந்த பிசாசுனால தான். அவன் எவனை விடுங்களாம சுற்றி திரியறான் இல்லையா? அதனால ஓகே. அப்போ ஒரு சில இடத்துல ஒரு இடத்துல தீர்மானம் எடுக்க முடியல, தேவசத்தை இன்னதன் பகுத்தறிகிற அந்த ஞானம் இல்ல, அந்த பொறுமை இல்ல, அந்த காத்திருக்கிற அனுபவம் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வரும். அந்த ஸ்டேஜ்ல டக்குன்னு ஒரு ஆலோசகர்கள் ஜெபத்துல தேவனோட இருக்கிற மனுஷங்க இல்ல கூட இருக்க அந்த ஐக்கியத்துல ஒரு ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? அதனால உங்களுக்கு மேல ஆலோசகர்கள் எப்பவுமே வச்சிருக்கிறது நல்லது.